நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னவோ ஆயாச்சு. என்ன டைம் ஆயிடுச்சு, இந்நேரம் எக்ஸாம் முடிஞ்சிருக்குமே. இன்னும் மித்ரா வரல. நான் வர சொல்லிட்டு வந்தேன், மறந்துட்டாளா? இல்லையே, அதெல்லாம் மறக்க மாட்டாளே. ஒருவேளை வேணும்னே வராமல் இருக்காளோ? வேற ஸ்டாஃப் கூப்பிட்டுருந்தா இந்நேரம் ஓடியாந்துருப்பா. நானுன்றனால வரலையோ? அவளை கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா எல்லா பொண்ணுங்க மாதிரி இல்லை, அவள் கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. ஸோ கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு நினச்சா ரொம்ப பண்ணுறாளே. என்னை பற்றி உனக்கு தெரில மித்ரா, அதனால தான் நீ என்கிட்ட ரூடாக நடந்துட்டு இருக்க. நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன்னா அந்த பொண்ணை எப்படி வேணா என் வலையில் விழ வைப்பேன். உன்னையும் அதே மாதிரி என் வலையில் விழ வைப்பேன். அதுக்காக நான் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல மித்ரா, இன்னும் கொஞ்ச நாள்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். மித்ரா மித்ரா குரல் தான். கமின்மா. என்ன மித்ரா மட்டும் தானே வர சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஸ்ரீ உங்ககிட்ட கிளாஸ்லேயே சொன்னா இல்லையா, நீ வர தேவையில்ல, மித்ரா மட்டும் வந்தா போதுன்னு. அப்புறம் இது கூட வந்திருக்கா? சார் நான் என்ன பண்றது, பிரியா மேம் தான் சொல்லிட்டாங்க இனிமே ரெப்ரசன்டேட்டிவா ரெண்டு பேருமே எங்க போனாலும் ஒன்னா போகணும்னு. அதனாலதான் வர வேண்டியதா போச்சு, இல்லைன்னா நான் ஏன் வரேன்? அதெல்லாம் பிரியா மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா ஸ்ரீ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. சார் அது எப்படி சார் போக முடியும்? நீங்க எப்படி எனக்கு ஒரு ஸ்டாஃபோ அதே மாதிரி அவங்க என்னோட கிளாஸ் மேம், அவங்க சொல்றதை நான் கேட்டு தானே சார் ஆகணும், இல்லைன்னா எனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இவன் வேற இவ்வளவு காப்பாற்றணுன்ற பேர்ல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். சார் யார் வந்தா என்ன சார், உங்களுக்கு என்ன விஷயமோ அதை சொல்ல போறீங்க, அதுக்கு ஏன் சார் இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு ஸ்கெட்ச் இங்க இல்ல, வெளியில வா. சார் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். அதாவது எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பிக்னிக் மாதிரி ஒரு 2 days வெளில கூப்பிட்டு போவோம், சென்னைக்குள்ள தான். அதே மாதிரி உங்களையும் வெளில கூப்பிட்டு போறதா பிரின்சிபால் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்சார்ஜா என்ன தான் போட்டிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பேசுறதுக்கு தான் வர சொன்னேன். திருடங்கையிலே சாவி மாதிரி பொறுக்கிக்கையிலே இன்சார்ஜை கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொன்ன மித்ரா. என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? இல்ல சார், எப்போ போறதா இருக்கும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா சார், எப்போ போறது, ஃபீ எவ்வளோ இருக்கும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பிக்னிக் போகிறதுக்காகலாம் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டும் போதே அதுலேயே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்லை, உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஓ அப்படியா சார், எப்போ போகிறதா இருக்கும்? இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சது இல்லை, இன்னைக்கு தானே லாஸ்ட் எக்ஸாம். ஆமாம் சார். இன்னைக்கு தேர்ஸ்டே தானே? ஆமாம் சார். நம்ம கம்மிங் மண்டே போகிற மாதிரி இருக்கோம். ஓகே சார், எப்படி போகிறோம்? பஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்களா? ஆமாம், பஸ் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்து அட்டண்டன்ஸ் போட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் கம்பல்சரி வரணும்னு சொல்லிடுங்க. சப்போஸ் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லாம் வர முடியாது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்லாம் திருப்பி தர முடியாது, அதையும் நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க. சப்போஸ் யாராவது வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நேம் லிஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், அவ்வளோதானே சார்? அவ்வளோதான். அப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பலாமா? போங்க. நீ சைக்கிளை போஸ் வச்சுப்பா, போயிடலாம். என்ன பாடி கார்டோட தெரியுற போல? திரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நான் ஸ்கெட்ச் இங்கே போடல, பிக்னிக்ல தான் போட்டிருக்கேன். அங்கே தான் என்னோட வலையும் விரிச்சிருக்கேன், அங்கே தான் நீ மாட்டுவ. அப்போ எந்த ஸ்ரீ வந்து காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேன். ஏய் சூப்பர் டி, பிக்னிக் கூட்டு போவாங்களா? ஆமாடி. ஆனா அந்த சந்தோஷத்தை பார்த்தா அதுக்கு இன்சார்ஜா ராபின் சாரை போட்டிருக்காங்களே, அதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. அதானே திருடன் கையில சாவி கொடுக்குற கதையால இருக்கு. ஏன் வேற ஸ்டாஃபே இல்லையா அவங்களுக்கு? அப்படி என்ன இவர் ஸ்பெஷல் இந்த காலேஜ்க்கு எனக்கு புரியலையே. இவ்வளவு தப்பு பண்றாரு, பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, ஆனா அவரை காலேஜ் விட்டு தூக்க மாட்டேன்றாங்க. என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு இந்த காலேஜோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆண்டி. அவர் இங்கேயே படிச்சு இங்கேயே ட்ரைனிங் வந்து இங்கேயே சேர்ந்துட்டாரு போல, வேலைக்கு ரொம்ப வருஷமா இருக்கார் போல. அதனாலயே என்னவோ தெரியல. ஆனா அவருக்கான போதிய ஆதாரம் கிடைக்காதனாலதான் அவர் என்ன இந்த காலேஜில் வச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க.
நம்புற மாதிரி எதுவுமே ஆதாரம் இல்லையா, எல்லாமே அவர் அழிச்சிடுவார் போல இருக்கு. எந்த ஆதாரம் இல்லாம கிரிமினல் வேலை பார்க்கறாரு பக்காவா. கிரிமினல் தாண்டி அந்த ஆளு, அப்புறம் கிரிமினல் வேலை தான் பாப்பான். சரி, நீ ஸ்ரீயோட தானே போன? ஆமா ஆமா, ஸ்ரீ விடல, நானும் ஸ்ரீயும் தான் போனோம். ஆனா ஸ்ரீ ரொம்ப நல்லவன் இல்லடி மித்ரா. ஆனா ஏன் இந்த ராகுலோட சுத்துறான்னு தெரியல. ராகுலும் கெட்டவன் இல்லடி, அவன் பர்சனலா ரொம்ப நல்லவன். என்னதான் தெரியல, என்ன அவனுக்கு பிடிச்சி போய் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். காரணம் தெரிஞ்சும் நான் அவன் கூட சேர மாட்டேன்னு தெரிஞ்சும் அவன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாம இருந்தான்னா அவன் ரொம்ப நல்ல பையன்டி. இதை மட்டும் அர்ஜுன் கேட்டிருக்கணும், அவனை நல்லா திட்டி விட்டுருப்பான். ஏண்டி அவன் இப்போ சொன்னதெல்லாம் போயின்னு அர்ஜுன் நிரூபிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன ராகுலுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடி. நீங்க சொல்லும் போதே அவன் சொன்னது போயின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ப்ரூஃப்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா ஏன் இப்படி பண்றான்? அவன் பர்சனலா ரொம்ப நல்ல பையன். எதுக்காக என் பின்னாடி சுத்தி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறான்? இதுவே அகிலுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனையாகும். கண்டிப்பா என்ன நடக்கும்னே தெரியல. அதாண்டி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆமா, நீ சொல்ற மாதிரி ராகுல் நல்ல பையன் தான். உன் பின்னாடி சுத்துறது மட்டும் விட்டுட்டான்னு வச்சுக்கவே நல்லா இருக்கும்டி. அதுதான் அவன் விட மாட்டேன்றானே. அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியும் மறுபடியும் நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்லியும் அவன் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னா என்னத்த சொல்லலாம். மித்து, அவன்கிட்ட கேட்டியா? நம்ம ரெண்டு ஃப்ரெண்டா பழக்கலாம்னு சொல்லிட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளோ போய் சொல்லியிருக்க, ட்ராமா போட்டிருக்கேன்னு அவன்கிட்ட கேட்டியாடி? எங்கடி, நம்ம பார்க்கவே இல்லை. எக்ஸாம் முடிச்ச கையோட ஏதோ ராபின் சாரை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். அதனால அவனை பார்க்கலடி இன்னும். அவன்கிட்ட கேளு இப்படிலாம் பண்றான்னு. அவனால ஃப்ரெண்டா இருக்க முடிஞ்சா இருக்கட்டும், அப்படி இல்லையா நம்ம விட்டு விலகி போக சொல்லிடு. ஆமாடி மித்து, ஃப்ரெண்டா இருக்க முடிஞ்சா அவன் இருக்கட்டும், இல்லைன்னா அவன் விலகி போயிட்டே இருக்கட்டும். அகில் அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கவே இங்க நடக்கிறதே வேற. அவருக்கு தெரியாம நம்ம எல்லாருமே மறைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, பயமா இருக்கு. எங்க எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கோவப்படுவாரோ அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன்டி. அவன்கிட்ட இன்னைக்கு நான் பேசிடுவேன். நீ என்ன பேசினால்தான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல. மித்ரா, இதோ வந்துட்டால, என்ன சொல்லு. எக்ஸாம் எப்படி பண்ண மித்ரா? நல்லா தான் இருந்திருக்கேன். அப்புறம் ராபின் சார்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்ரீ, அதனால தான் ஸ்ரீ உன் கூட அனுப்பிச்சு வச்சேன். ஸ்ரீ என் கூட வரலைனாலும் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். ஆனா ஸ்ரீ, நீ எனக்காக ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஹே லூசு, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காக என்ன ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீ இருக்க. ஆனா எவ்வளவு பொண்ணுங்கள அந்த ஆளு கேம் ஆடிட்டு இருக்கார வச்சு, ஆனா அந்த பொண்ணுங்க பின்னாடி நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் முடிவு கட்டுவேன். முடிவு கட்டுவா இல்லை மித்ரா, முடிவு கட்டுறோம். ஏன்னா அந்த ஆளை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கவே பொண்ணுங்க கண்டிப்பா அந்த காலேஜ்ல இருக்கவே முடியாது. அதனால இவர் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அவரை ஆதாரத்தோட சிக்கணும், அப்பதான் அவர் ஏதாவது பண்ண முடியும். சரி, அவர் சிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. என்ன மித்ரா, கேளு. எதுக்கு என்கிட்ட டிராமா போட்டுட்டு இருக்க? என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இந்த கண்டுபிடிச்சிட்டால? என்ன பொய் சொன்னு உனக்கு தெரியல ராகுல்? ஏன் ராகுல் உன்ன நீயே காயப்படுத்திக்கிட்டு சீனியர்ஸ் அடிச்சதா என்கிட்ட வந்து பொய் சொன்ன? சொல்லு ராகுல், ஏன் பொய் சொன்ன? நான் எங்க போய் சொன்னேன்? உண்மையாதான் சொன்னேன். என்ன நானே எப்படி காயப்படுத்திக்க முடியும்? என்ன நானே அப்படி பிளட் வர மாதிரி அடிச்சுக்க முடியுமா? என்ன மித்ரா பேசுற? எப்பா சாமி, ஒரு ரீல அந்த போய் ரொம்ப நேரம் ஆகுது. எதுக்கு இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்க? டிராமா பண்றேனா? நான் என்ன டிராமா பண்ணேன்? உண்மையதான் சொன்னேன். நீ யாருக்கிட்டயுமே அடி வாங்கலன்னு அர்ஜுன் ப்ரூஃப் பண்ணிட்டான் ஆதாரத்தோட. ராகுல், எதுக்கு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க? இந்த டிராமா எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீ மறுபடியும் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்ணு மனசுல இன்னொரு பையன் இருக்கான்னா டீசெண்டா ஒதுங்கி போறது தானே நல்லது. நீ பர்சனலா பார்க்கும்போது நல்ல பையன் தான் ராகுல். ஆனா என்னோட விஷயத்துல நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் கூட நான் பேசுறதே நிப்பாட்டிடுவேன் ராகுல். மித்ரா அது வந்து ஷட் அப் ராகுல், உனக்கு எதுவுமே புரியல ராகுல். இந்த விஷயம் மட்டும் அகிலுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தெரியுமா? இது வரைக்கும் நாங்க அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். அவனும் நானும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ராகுல்? எங்களுக்கு நடுவுல யார் வரதையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டோம், விரும்பவும் மாட்டோம். தயவு செஞ்சு சொல்றேன், எங்களோட ட்ரூ லவ், என்னோட லவ் பத்தி உனக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். தெரிஞ்சும் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பின்னாடி சுத்தி உன்னோட கெரியரை வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா படிச்சு பாஸ் அவுட் ஆகிற வேலையை பாரு. நான் இந்த 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு எங்க போவேன்னு தெரியாது. உன் கண்ணு முன்னாடி கூட இருக்க மாட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மித்ரா, என் மூளைக்கு புரியுது. ஆனா என் மனசுக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஒரு பையனை காதலிக்கிற, அந்த பையனை உன்னை காதலிக்கிற, ரொம்ப சின்சியரா காதலிக்கிறீங்க, எல்லாமே புரியுது. ஆனா என்னால உன்னை விட முடியல மித்ரா.
அப்பா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல ராகுல். இந்த மாதிரி எவ்வளவு பசங்க என் பின்னாடி சுத்திருக்காங்க, நான் திரும்பி கூட பார்த்ததில்ல. ஆனா நீ ரொம்ப ஜென்யூனான பையனா இருக்கனாலதான் நீ ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லும்போது ஓகே ஃப்ரெண்டா இருக்கலாம்னு உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்பவே என்னோட அகில் சொன்னா லவ் பண்ற யாரும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்கன்னு. அப்பவே நான் கேட்டிருக்கணும். கேட்காம உன் கூட எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன். நீ ஃப்ரெண்டுன்ற பேரை யூஸ் பண்ணியா என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? பூராகுல், இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசணும்னு நினைச்சினா கண்டிப்பா என் மூஞ்சில கூட முழிக்காத. அப்புறம் நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். ஆமா, அழகா இருந்தா 10 பசங்க சுத்தலாம் செய்வாங்க. அதுக்காக 10 பேரையும் லவ் பண்ண முடியுமா சொல்லு? நான் அந்த 10 பேர்ல ஒருத்தன் சொல்றீங்களா? ஆமா ராகுல், நீ ஒத்துக்கலைனாலும் இந்த உண்மை. 10 பேர்ல நீயும் ஒரு பையன் தான். அவ ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு பசங்க சுத்தினாங்க. ஏன் அதுல ஒரு பையன் ரொம்ப சின்சியரா கூட லவ் பண்ணா. அவளுக்கு தெளிவா புரிய வச்சான் அவனோட காதல் இருக்குன்னு. அவன் புரிஞ்சுட்டு எத்தனை வருஷம் காதல் தெரியுமா? அவனுக்காவது இன்னும் 6 மந்த்தா? அந்த பையன் 6 இயர்ஸா லவ் பண்ணா. அவனே அவ காதலை புரிஞ்சுட்டு ஒதுங்கி போனான். ஆனா நீ இவ்வளவு பெரிய பையனா இருக்க, மெச்சூரிட்டி கூட இல்லையா கொஞ்சம் கூட? அந்த பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலாமா? தப்பு தானே? இங்க பாரு ராகுல், உன்னை ஹர்ட் பண்ணணுன்றது எங்களோட விருப்பம் இல்லை. நீ எங்களோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். அதை தாண்டி நீ ஏதாவது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் பழக்கணும்னு நினைச்சின்னா கண்டிப்பா அது முடியாது. நான் மனுஷாவும் இருக்க மாட்டேன். மித்ரா, நீ என்ன வேணா பேசு மித்ரா. என் காதுல எதுவுமே விழல. உன் கண்ணை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னை எவ்வளோ துரத்து விட்டாலும் உன் பின்னாடி நான் வந்துட்டே தான் இருப்பேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ எங்க போனாலும் பரவாயில்ல. சுபா, எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாத ராகுல். இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது. நீ இனிமே என்கிட்ட பேச வெளியே வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆமா, நீ இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு அர்ஜுனுக்கோ இல்ல அகில் மாமாக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீ வா மித்ரா, என்கிட்ட பேசுறதே வேஸ்ட். மித்ரா, நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் உன் காலில் இருக்க செருப்பை கழட்டி அடிச்சா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மித்ரா. நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னிலேருந்து உன் நினைப்பாவே இருக்கேன். நீ மட்டும் தான் என் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கேன். என்னால் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது மித்ரா யாருக்கும். நீ இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டே இரு, நான் வரேன். ஆமாடி, இவனுக்கு சொல் கிடையாது சுய பத்தியும் கிடையாது. வா மித்ரா போலாம். மித்ரா, மித்ரா போகாத மித்ரா, நில்லு. டே மச்சான், என்ன உனக்கு புரியலையாடா? அப்ப வேற ஒருத்தனா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கும்போது நீ எப்படிடா அந்த காதலை பிரிச்சு அவங்க 2 பேரும் பிரிச்சு நீ அவ கூட சேர முடியும்? இந்த லாஜிக்கே தப்பு. இது நீ அவளுக்கு பண்ற துரோகம். நீ மனசார அவளை காதலிக்கிறேன்னா ஒதுங்கி போயிடுறா, அதான் நல்லது. என்னால அது முடியாது ஸ்ரீ. இவ்வளவு நான் என் வாழ்க்கையில வந்து தேவதையா பாக்குறேன். இவ்வளவு என்னால அப்படி விட முடியல ஸ்ரீ. நான் என்ன பண்றது? ராகுல், நீ இந்த மைண்ட் செட்டோட இருந்தீன்னா வேலைக்கு ஆகாது ராகுல். நீ தனியா உட்காந்து யோசி, எல்லாமே உனக்கே புரிய வரும். மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணு நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருக்கதே போதும்டா. அதை தாண்டி வேற எதுவுமே வேணாம்டா. ப்ளீஸ்டா மச்சான், சொன்னா கேளு. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. அவளோட காதலும் எனக்கு வேணும்டா. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிலடா. அப்போ ஃபைனலா அவனை திட்டி விட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா, ஆனா திட்டும்போது கூட கொஞ்சம் பாவமா தாண்டா இருந்தது. இது பாவமா இருந்ததா? ஏண்டி, என்னன்னா நீ கழுவி ஊத்தும் போதெல்லாம் பாவமா தரல? எவனோ ஒருத்தன் திட்டினதுக்கு பாவமா இருக்குன்ற? நீ பொறுக்கி உன்னை அப்படிதான் திட்டணும். ஓ, நாங்க பொறுக்கி அவங்க ரொம்ப உத்தமனாக்கும். இங்க யாரும் ரொம்ப நல்லவனும் இல்ல ரொம்ப கெட்டவனும் இல்ல, எல்லாருமே கலந்துதான் இருக்கானுங்க. அப்போ மாமா நல்ல லிஸ்ட்ல இருக்கனா இல்ல கெட்ட லிஸ்ட்ல இருக்கனா? அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்க. ஏண்டி என்ன ஏண்டி மோடின்ட்டு இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு புரியலடி. பேசிட்டு இருந்தாலே ரொமான்ஸ் அடி. சும்மா தாண்டி பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட சண்டை போட்டு இருந்தோம் நாங்க 2 பேரும். இது சண்டை போட்டீங்களா? சகிக்கல. அதுவும் பக்கத்துல இருந்து பார்க்க முடியல என்னால. பார்க்க முடியல, செத்து தொலைடா நாயே. அம்மா, உன் மூஞ்சி இப்படி கிட்ட கட்டாத. கண்டிப்பா நான் செத்துருவேன். திரும்பிட்டு போடா பண்ணி மாடு, எரும மாடு. இப்படா பாருடா, சூவன் கிண்டல் பண்றா, நீ சிரிச்சிட்டு இருக்க. நான் என்ன பண்றது? உண்மையை தானே சொல்றான். அப்ப நான் சிரிச்சுதான் ஆகணும். போடா. சரி, ஓகே ஓகே, உங்க பிரச்சனை ராகுல் பிரச்சனை தூக்கி போட்டா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா? முக்கியமான விஷயமா? என்னது? ஐ கெஸ் வேற என்னவா இருக்கும்? என் அண்ணனோட பர்த்டே கரெக்டா? ஆப்வியஸா அதேதான். என் செல்ல குட்டிக்கு நாளைக்கு பர்த்டே, எல்லாருக்கும் தெரியும் தானே? அது எப்படி என் அண்ணன் பர்த்டே தெரியாம இருக்கும்? தெரியுமே. அதுக்கு சூப்பரான ஒரு பிளான் பண்ண போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். செஞ்சிருவோம். தர்ஷன் இருக்கான்ல, நான் இருக்கேன்ல. ஆமா, உங்களை நம்பிதான் அந்த பிளானை போட்டிருக்கேன். என்ன பிளான் டி சொல்லு. டேய்,
என்னால் அவன் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அவ்வளோ கிராண்டாலாம் பண்ண முடியாது. என்னோட பட்ஜெட்டில் சிம்பிளாக ஒன்று பண்ணலான் இருக்கேன் பிளானு. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், எனக்கு அவன் பர்த்டேன்னு எனக்கு தெரியாத மாதிரி நான் காட்டிக்க போகிறேன். இன்றைக்கி 12 அவனுக்கு விஷ் பண்ண மாட்டேன். அவனை கொஞ்சம் ஹேங்க விடணும். ஹேங்க விட்டு நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸாக பண்ணணும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சர்ப்ரைஸ் எங்கே பண்ண போகிறா? வேற எங்க, எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் ஓஎம்ஆர்ல ஒன்று இருக்கு, பேசாம அங்கே பண்ணிடலாமா? ஆமாம், அண்ணன் கூட உனக்கு பீச்சில் தானே ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ பண்ணலாண்டி. இல்லை அங்கே பண்ணால் அவன் கண்டுபிடிச்சிருவான் சர்ப்ரைஸை. அது வேஸ்ட் ஆகிடும். அதனால மாமாவோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஈஸியாவில் இருக்குது. அங்கே அவர்கிட்ட பேசி அவரை கீயை வாங்குறேன். நம்ம காலைல நம்ம ஏர்லியாக நம்ம கிளம்பி போய்ட்றோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் கிளம்பி போய்ட்றோம். நீனும் தர்ஷனாவும் அவனை எந்த ஐடியாவும் இல்லாமல் கூப்பிட்டு வரணும், ஓகேவா? அவன் பார்த்தோன்னு சர்ப்ரைஸ் ஆகிடணும். எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரணும் அவன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சொல்லிட்டு அவன் சொல்லி கூப்பிட்டு வந்துடுங்க, ஓகேவா? அதெல்லாம் ஓகே. அண்ணா டீ கொடுப்பாரா? நான் என் வீட்டில் உண்மையை சொல்லி தான் கீ வாங்கிட்டு வர போகிறேன். ஸோ நம்ம மார்னிங் போனோன்னா எப்படியோ ஒரு நைட்டுக்குள்ளே வந்துடலாம். பிரச்சனை இல்லைல்ல? அதுதான் பெஸ்ட்டு. வீட்டில் போய் சொல்லிட்டு வரதுக்கு உண்மையை சொல்லிட்டு வந்துடலாம். மித்து, ஐம் சாரி. உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுறேன். பட் என்னால் அங்கே இருக்க முடியாது. ஏன்டா அங்கே இருக்க முடியாது? அன்னைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட போயே ஆகணும். அதனால என்னை கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், என்னால் வர முடியாது. வரலைன்னா பரவாயில்ல, டெக்கரேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணிவிடு. அது பக்காவாக முடிச்சிடலாம். நம்ம ஏர்லியாக தானே போகிறோம். ஸோ முடிச்சு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். சரிடா, உன்னால இருக்க முடியாதுன்னா பரவாயில்ல. உன்னோட சுச்சுவேஷன் புரியுது. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நீ கிளம்பிடு. ஓகே மித்ரா, டன். டி அர்ஜுன், எனக்கு அவன் பர்த்டே தெரியுன்றது அவனுக்கு தெரியக்கூடாது. உங்ககிட்ட கேட்டால் கூட தெரியல, நான் சொல்லல, தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடு. நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ண போகிறேன், ஓகேவா? அவன் பர்த்டே தான் சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனோட பர்த்டேவாவது சூப்பராக இருக்கணும். கண்டிப்பாடி, என் பர்த்டேவை நான் தான் சொதப்பினேன். அதுக்கு பதிலாக டபுள் மடங்கா உன் அண்ணன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாம், ஓகேவா? அப்போ ஒன் டே ஈஸியாக தானா? ஆமாம். ஜாலி ஜாலி. எல்லாரும் வந்துருங்க. நான் மாமாவோட கார் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் கார்ல போயிடலாம். சமீர் தான் கார் ஓட்டுவான். ஓகே டன். போகலாண்டி. அழகா இருக்கடி. ஐயா, இப்பதான் கண்ணு தெரிஞ்சதோ? முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தனால அப்புறமா சொல்லலான்னு விட்டேன். ரொம்ப தான். அப்பா, இதுங்க தொல்லை வேற தாங்க முடியல. டேய், லவ் பண்றது அங்கே போய் பண்ணுங்கடா. சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. அவனுக்கு காண்டடி. உன்ன மாதிரி அழகான பொண்ணு லவரா கிடைக்கல இல்ல? அதான். யாரு? எனக்கு இவ்வளவு மாதிரி ஒருத்தைய லவ் பண்றதுக்கு நான் பேய லவ் பண்ணிட்டு போயிருவேன். பாருடா, அவன் கிடக்குறான் அழகா, ஆராய்க்க தெரியாதவன். நீங்க நல்லா ஆராய்ங்கம்மா. எல்லாம் நம்ம நேரம். என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, குடைகள் கையில் இருக்கும் போது. சொல்லாக்கு. ஓகே இதோ வெளில வரேன். ஓகே. என்னடி அண்ணனா? ஆமாடி, அவன் வந்துட்டு இருக்கானா? ஸோ வெளில வந்து நிற்க சொன்னா. நீங்க அப்படியே பைக்ல வந்துருங்க, நான் இப்போ வெளில நிற்கிறேன். சரி, ஓகேடி, பார்த்து நாங்க அப்படியே பைக் எடுத்துட்டு வரோம். ஓகேடா. என்ன இன்னும் ஆளை காணோம்? இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு அவனுங்களும் கிளம்பிட்டானுங்களே. இப்போ நான் மட்டும் நிற்க வேண்டியதா இருக்கு. நான் வேற தைரியமா நீங்க போங்கடா, நாங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஆளை காணா. இவனை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். ஓகே, நமக்காக ஃபாஸ்ட்டாக வந்தாலும் வருவான் ஃபோன் பண்ணுறதுனால. அதனால பண்ணக்கூடாது. அவன் ஸ்லோவாகவே வரட்டும், பொறுமையாக போய்க்கலாம். இப்போ தானே போனாங்க அவங்களும். மித்ரா? யாரு? ஐயோ ராகுல், நீயா? இப்போதானடா உன்னை திட்டிட்டு வந்தேன். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எனக்கு புரியல. எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மட்டும் கிடைச்சின்னா எனக்கு போதும் மித்ரா. இங்க பாரு ராகுல், கோவப்படாம பேசிட்டு இருக்கனா? உன் நல்லதுக்கு நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. இப்போ என் அகில் வர நேரம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத அவன் கேட்டா உன்னை இங்கே கொண்டு போட்டுருவான். தயவு செஞ்சு போயிடு. என்னால உன்னை அகிலுக்கு மட்டும் இல்ல, யாரோடையும் சேர்த்து பார்க்க முடியல. நீ எனக்காக பிறந்தவன் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நீ இன்னொரு பையனை லவ் பண்றேன்னா அதை எப்படி நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு ராகுல், நான் உன்கிட்ட திடீர்லாம் சொல்லல. நான் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமா இல்லை. நீ இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னனால மட்டும்தான் என்னோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். நீ பார்க்குறியா, நான் காலேஜில் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை, எனக்கு தெரியும் எவன் நல்லவன் எவன் கேட்டவன். அவன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். நீ நல்லவன் தான், ஆனால் என் பின்னாடி சுற்றி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மித்ரா. நீ எனக்கு வேணும். இல்லை, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கேருந்து போயிடு. போக மாட்டேன் மித்ரா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ரைட்டு, அவன்கிட்ட அடி வாங்காம நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டே, அப்படித்தானே? மித்ரா, நீ என்னோட தேவதை மித்ரா. ஆச்சு நிப்பாட்டு. தேவதை மண்ணாங்கட்டின்ட்டு. நீ என்ன முட்டாளா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல,
நான் ஒருத்தர் உயிர் கூட காதலிக்கிறேன். செத்தாலும் அவன் கூட தான், வாழ்ந்தாலும் அவன் கூட தான். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவன் தான் ஒண்ணு சேரணும்ன்றது கடவுள் போட்ட முடிச்சு. தேவையில்லாம இதுக்குடா நீ உள்ள வந்து உன்னோட வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, உன்னோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ராகுல். என்னால சத்தியமா உங்களோட பேசவே முடியல ராகுல். சைக்கோ ஆயிருவேன் போலன்னா. இல்ல எனக்கு புரியல, எப்படி அவங்களுக்குலாம் பொண்ணை பார்த்தோன்னே தேவதை மாதிரி தெரிஞ்சிருது. கூடவே எத்தனை வருஷமா இருக்கிற அக்கா உங்களுக்கு தேவதை தெரியல, உங்களை பெத்து கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்க தேவதை தெரியல, இங்க எந்த வரவா உனக்கு தேவதை தெரியல, அப்படித்தானே? ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானா, ஒருவேளை அந்த பொண்ணு இன்னொரு பையனை உண்மையா லவ் பண்றது அவனுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போறதுதான் அந்த பையனுக்கு அழகு, அவன் காதலுக்கும் அழகு. ஆனா நீ என்ன அடையணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் கூட காதல் இல்ல ராகுல். இதுக்கு மேல என்ன பேச வைக்காத. நான் பேச மாட்டேன், இதுக்கு மேல என் கை தான் பேசும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, செருப்பை கழட்டி அடிச்சாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐயோ, நீ சைக்கவா இல்ல நான் சைக்கவாடா? கண்டிப்பா உன்னால நான் தானே பைத்தியம் முடிச்சு அலைய போறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா என் கை தான் பேச சொல்லிட்டேன். சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஜென்மம் தனிலா? நான் உன்னை எங்க திட்டிட்டு இருக்கேன், எங்கடா பாத்துட்டு இருக்கேன்? மித்ரா, என்கிட்ட வா. என்கிட்ட வான்னு சொன்னேன். என் தம்பி ஒழுங்கா உசுரோட போக ஆசை இல்ல போல. இல்ல ப்ரோ. என்ன இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோன்னு? அவதான் உன்னை வேணான்றால, அவளை ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் பொறுமையா பேசுறேன்னு பாத்துட்டு இருக்கியா? காலேஜ் அதனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒருத்தி உன்னை வேணான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவன் தான் உண்மையான ஆம்பளை. நீ உண்மையான ஆம்பளையாடா? இல்ல புரியல எனக்கு. இல்ல ப்ரோ. ஏச்சி நிப்பாட்டு. அவ மனசுல இன்னொருத்தன் இருக்கான், உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி அவளை டார்ச்சர் பண்றியே, எந்த விதத்துல இது நியாயம்? எப்படி என்ன கழட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வந்துருவான்னு நினைப்பா? எல்லா பொண்ணுங்களை மாதிரி நினைச்சியாடா என் மித்ரா? எனக்காக அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து காத்துட்டு இருக்காடா. இப்ப வரைக்கும் இல்ல, அவ கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் எனக்காக மட்டும்தாண்டா அவ மூச்சு விடுவா, மூச்சையும் விடுவா. தேவையில்லாம அவ பக்கம் நீ வர்றத பார்த்தேன் புதைச்சிருவேன். இவ என்னோட மித்ரா, ஷீ இஸ் மை கேர்ள். இதுக்கப்புறம் இவ பின்னாடி வர்றதை நான் பார்த்தேன்னா அப்படி பேசிட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத. உன்னை கொண்டுட்டு அடுத்த நிமிஷம் நான் ஜெயிலில் போயிருப்பேன், கவலையே பட மாட்டேன். என் மித்ரா பின்னாடி எவன் வந்தாலும் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். உங்க பாரு, இவளுக்காகத்தான் நான் உயிர் வாழ்றேன். இவன் பின்னாடி ஒருத்த சுத்தி டிஸ்டர்ப் பண்றான்னா அவனை கொண்டுட்டு போறதுக்கு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. மைண்டட். இவ்வளவு சொல்ற, இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? போடா ஓடான்ற. போக்கு நாயி, ஏன் மித்ரா பின்னாடி சுத்துறான்? என்ன நீ என்ன பண்ணல? அன்னைக்கே சொன்னேன் ஃப்ரெண்டு வேணா ஒரு மண்ணம் கட்டி வேணான்னு. கேட்டியா என் பேச்ச? இப்போ உன் பின்னாடி சுத்தி வர்றான். அவன் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அங்க இருந்து. இதுக்கு மேல நின்று கேட்க கூடாதுன்னு தான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு அறிவில்ல? அவனை பலர் ரெண்டு அறை வைக்காம உட்காந்து அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க. நீ பாட்டு உடனே அவன் நல்லவன் சமூத்துக்கிட்டு வந்துருவேன். நல்லவன் தான் இப்படி உன்னை வேணான்னு சொல்லியும் நீ உன் பின்னாடியே சுத்தி வருவானா? உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பானா? நல்லவனா இருந்தா என்னைக்கும் ஒதுங்கி போயிருப்பாண்டி. சரிடா, நான் என்ன பண்றது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டு அவன் கேட்க மாட்டேன்றான். என்ன பிடிச்சு காத்திட்டு இருக்க? மேடம், நான் சொல்ல பார்த்தேன்னா நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கான் அவன். இது வரைக்கும் தப்பா பேசுனதுல அப்படி இப்படின்னு. எப்பவும் அவன் தப்பாலாம் எதுவும் பேசலடா. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். நடுவுல எவனாவது வந்தான், நான் பேச்சுக்க சொன்னேன்னு நினைக்காத, வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். யார வெட்டுவ? என்னையவா? வாயக்கிழவு ஒன்னும் இல்ல அவனை. இவ்வளவு கோவம் ஆகாதாக்கு? உன் விஷயத்துல நான் அப்படிதான் பல்ல காட்டுற வரைக்கும் காட்டிட்டு இருப்பேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு எப்பனால பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கு எப்படி கொதிக்கிறான்? ராபின் சொன்னோம் அவ்வளவுதான். ஒன்னு இப்படி தனியா விட்டுட்டு எங்க போனாவ? யாரு? அர்ஜுன் எங்க? இவ்வளவு நேரம் உனக்கு அதான் வெயிட் பண்ணாங்க, நீ வரவே இல்ல. அதனாலதான் நீங்க முன்னாடி போங்க, அங்க பின்னாடி வந்துருன்னு சொன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த நாய்க்கு வீட்டுல போயிருக்கு. ஒரு பொண்ணு பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு எனக்கு கிளம்பி போயிட்டான். கத்தாதாக்கு பயமா இருக்கு. சரி சாரிடி, நான் டென்ஷன்ல சாரி. அப்பா இவ்வளவு கோவம் வருமா உனக்கு? ஏய், இது 50% தாண்டி. 50% கோவமே நெருப்பா இருக்கு. ஆமா, இது 50% பத்திக்கும். அட போடா.
என்னடி தங்கம் பயந்துட்டியா? சாரிடி, அவன் மேல உள்ள கோபத்துல தான். சாரி. போடா. சரிடி பட்டு, சாரி. சாரி பூரி உண்டு. ஏன் அழகி, சிப்போ. நீ எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். நீ என்னோட பொண்டாடி தாங்க. உன்னை எப்பனாவது பங்கு போட வருவான், பகுந்துருவேன். நீ இருக்கும்போது யாராவது இவனாவது என் பக்கத்துல நெருங்க முடியும்? என்ன நீ தான் பெரிய ரவுடியாச்சே. ஆமா, என் பொண்டாட்டிக்காக ரவுடியாவும் மாறுவேன், பொறுக்கியாவும் மாறுவேன், நல்லவனாவும் இருப்பேன், கெட்டவனாவும் இருப்பேன். ஆளினால் ஐயா. ஐயா. ஆடி அழகு. இதயம் உருகித்தான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இந்த நிமிடம்தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன், உன்னை கேட்கிறேன். என்னடி மாமா சைட் அடிக்கிறியா? ஆமா, என் புருஷன் நான் அடிப்பேன். நீ யார் கேப்பா? இல்ல, நான்லாம் கேட்க மாட்டேன். நீ எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ. ஐ லவ் விட பட்டு. ஐ லவ் யூ தங்க கட்டி. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை, சொன்னதை செய்தாலே என்ன இவ என் பர்த்டேன்றத மறந்துட்டாளா? இறங்கும் போதாவது ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன். எதுவுமே சொல்லாம பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அப்போ அவளுக்கு என் பர்த்டேன்னு தெரியாதா? நான் அவகிட்ட சொல்லல. அர்ஜுன் அனிதா யாரையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அவளுக்கா தெரியணும் தானே? இத்தனை வருஷம் லவ் பண்ணிருக்கா, என் பர்த்டே கூட தெரியாது. இல்ல சும்மா என்ன வெறுப்பேத்துறாளா? என்ன பிரதர், ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மாதிரி இருக்கு. ஏண்டா நீ வேற எப்படா? என்ன பிரதர், என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுமே, ஏன் இப்படி உருன்னு உட்காந்துருக்கீங்க? டேய் இங்க பாரு, நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். தேவையெல்லாம் வாங்கி கட்டிட்டு போயிரு, அதை போயிடு. என்ன ஆச்சுன்னா, எப்பவும் நீ பர்த்டேனா செலிப்ரேட் பண்ண மாட்டேன். விஷ் பண்ணா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பெருசாக செலிப்ரேட் பண்ணா உனக்கு பிடிக்காது. இப்போ எதுக்கு நீ அப்செட்டா இருக்க? ஓ, உனக்கு செலிப்ரேட் பண்ணலன்னு கோவமா? உனக்கு பிடிக்காதனால தானே நாங்கள் எந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. இப்போ ஊன்னு சொல்லி ஏதாவது டக்குனு பண்ணிடுவோம். டேய் நான் எந்த காலத்துலடா பர்த்டேனா கொண்டாடி இருக்கேன். நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல அச்சோ. சரி வேற எதை நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் அந்த மித்ரா நல்லடா. யூ மீன் மை அண்ணி? அந்த பண்ணியே தான். அண்ணி பண்ணி நல்லா இருந்ததுண்ணா. ஏன் அச்சோ, அவளுக்கு என் பர்த்டேன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியலடா. இறங்கி போகும்போது கூட ஒரு விஷ் பண்ணல அட்வான்ஸா. அதை பத்தி எதுவுமே பேசலடா. இப்போ வரைக்கும் ஃபோன் கால் கூட பண்ணலடா அவ. ஏண்டா என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கா, என் பர்த்டே கூட கூட தெரியாம இருப்பான். அச்சோ என்னண்ணா சொல்ற? ஆமாடா, ஒருவேளை மறந்துருப்பாண்ணா. நான் வேணா ஞாபகப்படுத்தவா? உன்னை கொன்றுவேன். ஏதாவது அவகிட்ட உளறி வச்சேன்னா அவளுக்கு ஞாபகம் மட்டும் இல்லாம போட்டோம். அப்புறம் இருக்கு, அவளாதான் வரணும். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அண்ணா அவளே என்ன சும்மாவா இருக்கா? அவளுக்கும் பல டென்ஷன் ஓடிட்டு இருக்கோம்ல. அவள் காலேஜ் போனா அங்கே ராகுல் தொல்லை, இந்த பக்கம் சீனியர் தொல்லை, அதுக்கப்புறம் அந்த ராபின் சார் தொல்லை, இதெல்லாம் அவன் சமாளிக்கணும்ல. அதெல்லாம் மறந்துருப்பா. இல்ல அது யாரு ராபின் சார்? ஆத்தி, ராபின்ற பேரை வேற வளரிட்டமா. உன்னை தானே கேட்குறேன், யாரா ராபின்னு? ராபின் நான் கேட்டுச்சு உனக்கு? ஆமான்னு எப்படி தானே சொன்னேன்? அட அண்ணா, கேபின்னு சொன்னேண்ணா. கேபினா? ஆமா, அவ தானே ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அதனால அடிக்கடி கேபின்லாம் கூப்பிடுறாங்க, அந்த டென்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? ஆமா நான் அப்படிதான் சொன்னேன். ஓ சரிடா. என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு லவரோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்கணும்ல. அதுவும் உயிருக்குறா காதலிக்கிறவனோட பர்த்டேவா? அந்த வேலை தப்பிச்சா. அண்ணா விடுனா, அவளுக்கு என்ன டென்ஷனோ. நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இரு. உன்னை கொன்னுடுவேன் உன்னை சொல்லிட்டேன் மறுபடியும். சரி சொல்லல, கொந்தளிக்காத போடா. சரி ஓகே, என் ஆள் ஃபோன் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ வாழ நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இரு. யாருமே சொல்ல மாட்டான், அவனும் பர்த்டே விஷ் பண்ண மாட்டான், பர்த்டேவும் முடிஞ்சிடும். ஓகே பாய். ஏமா குட்டி. ஐயோ மித்ரா, இப்போவே டைம் 10:30 ஆயிடுச்சு மித்ரா. ப்ளீஸ் மித்ரா, அட்வான்ஸ் அது விஷ் பண்ணு மித்ரா ப்ளீஸ். மாமா நான் இருக்க கடுப்புல இவ வேற. மாமா அவங்களுக்கா? ஏமா என்னாச்சு மாமா, ஒரே அப்செட்டா இருக்கீங்க? அப்செட்டா? அதெல்லாம் அது இல்லையே, சும்மா அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படி உட்காந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? விட்டத்தையா? ஏம்மா நான் என்னத்தையோ பாக்குறேம்மா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன வேணுமா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். சொல்லிட்டு கிளம்பு தாயி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாமா. எவ சொல்லணுமோ அவ சொல்லல, இவ சொல்றா. பாவம் இவளா சொல்றாளே. தேங்க்யூமா. என்ன மாமா, நான் இவ்வளவு சிரிச்சிட்டு உங்களுக்கு விஷ் பண்றேன், நீங்க உடனே தேங்க்யூ சொல்றீங்க. வேற எப்படிமா சொல்லணும்? அதெல்லாம் சிரிச்சிட்டே சொல்லுங்க மாமா. தேங்க்யூமா. நோ மாமா, இது ஃபேக் ஸ்மைல். உண்மையான ஸ்மைல காட்டுங்க. அத்தா தாயி போகாது போல இருக்கே. நீர்த்துளிகள் நிலம் விழுந்தால் பூக்கள் மெல்ல தலையசைக்கும் என் மனதில்.
தேங்க்யூ. போதுமா? இது போதும் மாமா, இது போதும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வச்சிருக்கேன், நாளைக்கு தரேன். சரிம்மா. இப்பவே கொடுத்துருவேன், நீங்க தான் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா, அதனால தான் நாளைக்கு தரேன். ஓகேம்மா. அப்புறம் என்னம்மா, கிளம்ப வேண்டி தானே? கொஞ்ச நேரம் உங்க கூட உட்காந்து பேசிட்டு போறேனே. அது சரி, எவ பேசணுமோ அவ பேசல, இவ பேசுறாளாம். இல்லம்மா தர்ஷினி, நான் போய் தூங்க போறேன். அதான் நீ மட்டும் தனியா உட்காந்துருப்பில்ல, நீனு போ, நானும் போறேன். என்ன மாமா, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா உங்களை தூங்க விட மாட்டாங்க. கால் பண்ணிட்டோ மெசேஜ் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. ஆமா, அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணல, இங்க உட்காந்துட்டு பண்ண முடியாதுமா. அதான் நான் ரூமுக்கு போறேன். சரி ஓகே, போங்க. தேங்க்யூமா. ஒன் செகண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூடாம்மா. உங்ககிட்ட கூடிய சீக்கிரமே என்னோட காதல சொல்லுவேன் மாமா. அடுத்த பர்த்டேக்கு நான் உங்களோட காதலியா உங்க கூட இருப்பேன். நான் காதல சொல்லணும்னு அவசியமே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த காதலை வெளியில் சொல்லி அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறேன் மாமா.